ஆனந்திற்கு அளவே இல்லை. அந்த 7 பேர் பட்டஸ்திரிக்கு தெரியாமல் படிக்கு உனக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, எப்பொழுதுமே 8 மனைவிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வீர்கள். எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுப்பீங்க. ஆனால் இன்றைய தினமாக எனக்கு மட்டும் ஒரு அதிசய பொருள். அது என்னது கொண்டு வருகிறேன். அப்படியா? உன்னுடைய கூந்தல் வைத்தால் அழகின்றால் அழகு. என்ன எனக்கு தங்க கிரீடமெல்லாம் இருக்கின்றது, அதெல்லாம் பழசாயிடுச்சு. வேற ஏதாவது மாணிக்கத்தில் புஷ்பகத்தில் கோவேரத்தில் வாங்கி வந்தீங்களா? அதை விட பல மடங்கு உயர்ந்தது. வேற என்ன ஆயா பொம்பளைகளுக்கு பிடிச்சது தலையில வைக்கிறது? வேற என்ன மல்லி பாயிண்ட் வந்து ஏன் சுத்தி வளைக்க வேண்டும்? நீயே பார். அப்படியா? இங்கே காஞ்சிரோம். எப்படி வாசனையா எப்படி வீசுகிறது சுவாமி? இந்த மலரை நான் இதுவரை கண்டதே இல்லை. ஆனால் இந்த மலரை பார்த்த உடனே, நீங்கள் நம்முடைய அந்தவரத்திற்குள் நுழைந்த உடனே ஒரு நறுமணம், என்றுமே நான் நுகராத ஒரு மனம் இன்று வீச இருந்ததை அப்பொழுதே சந்தேகப்பட்டேன். ஆனால் இந்த மலர் இவ்வளவு மனமாக இருக்குது. 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த மலரானது பூக்கும். இப்பேற்பட்ட இந்த மலருடைய பெயர் என்னவா? பாரிஜாத மலர். அடேங்க அப்பா, யாருக்குமே கிடைக்காத இந்த மலரானது இன்று தினத்திலே உனக்காக கிடைத்திருக்கிறது அல்லவா? இவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா ஏங்க, நான் கேள்விப்பட்டதுண்டு, ஆனால் கண்டதில்லை. தேவலோகத்தில் 12 வருடத்திற்கு ஒரு முறை பாரிஜாத விருட்சம் தோன்றுவது அதாவது இயல்பு என்று நான் கேட்டிருக்கிறேன். தலையில வைடி, முதல்ல அதை பார்க்கணும். ஏங்க என்னங்க போங்க, ஒரு பொம்பளைங்களுக்கு எத்தனையோ அதாவது சீலா துணிமணி நகை நட்டு எது வாங்கி கொடுத்தாலும் கட்டிய கணவன் ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதெல்லாம் அந்த அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட அவரே அவர் மனைவியுடைய கூந்தலில் சூடுவதுல எங்க பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆவாடி மறந்து விட்டேன். ஏக்கா, உங்க வீட்டுக்கார் வந்து அண்ணன் தலையில பூ வச்சு விடுறாரா இல்லையா? தூங்குறக்காவை எழுப்பிக்கேளு. தூங்குறக்காவை எழுப்பிக்கல, அப்பதான் கரெக்டா சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க பொம்பளைங்க. இந்த தண்ணி எடுத்தா தண்ணி கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட தண்ணி கூட எழுப்பிடுங்க. ஏன்டா இப்படி? ஏங்க என்ன ஜீக என்னதான் நம்ம கடவுளா கூட இருந்தாலும் நம்மளுடைய மனசுல ஒரு ஆசைபாசம் இருக்கும்ல, மானிட ஜென்மங்களை போல. அதனால இந்த மலரை உங்களுடைய திரு கரங்களாலே என்னுடைய கூந்தலில் நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். பாசம் வைத்திருக்கிறாள் என்னோட ருக்குமணி அளவல் சிலுபை. அப்படியா? அக்கா, இந்த மலரை வைத்தது மலர் எவ்வளவு அழகு. அடி கண்டே கண்ணாடியே, தேவி இருந்தாலும் இத்தனை நாளா இதுகாலம் இல்லாமல் படிக்கு இந்த மலர் உன்னுடைய கூந்தலை சூடிய உடனே இந்த மலரால் உன்ன அழகா இல்ல உன்னால் இந்த மலருக்கு அழகா என்று ஒன்றுமே புரியவில்லை. இந்த பாரிஜாத மலரை என்னுடைய கூந்தலில் நீங்கள் வைத்தவுடன் இந்த மலருக்கே ஒரு பெருமை வந்ததுன்னு சொல்றீங்களா? உண்மைதானம்மா. அடேங்க அப்பா, இருந்தாலும் சொல்லுங்க, பூ நல்லா இருக்குதா இல்லையா? ஏன்னா
ஆமா இத எங்க வாங்கிட்டு வந்தீங்க? கிடைத்தது போகும் வழியிலே. ஓ தெய்வலோகம். ஆமா, இருந்தாலும் ஒரு விஷயம், தேவலோகத்துக்கு ஒரு வேலையாக சென்று அங்கே இந்த மலர் இருந்தது, உனக்காக நான் எடுத்து வந்தேன். அடியே ஆயா, ஏன் புரசன் எனக்கோசரம் தெய்வலோகம் போய் வாங்கிட்டு வந்தாரு. எப்படி சரியா போச்சா அக்கா? ஏன் உங்களுக்கு எல்லாம் பொறாமையா? இந்த மானிட இந்த நர மானிடர்கள் இந்த பெண்கள் எல்லாம் கனகாம்பரம், ஜாதி மல்லிகை, சன்ன மல்லிகை, குண்டு மல்லிகை இததான் வச்சிருப்பாங்க. ஆனா என்னங்க ஊசி மல்லி இருக்குதா இல்லையா? ஏமா ஊசி மல்லி இருக்குதா இல்லையா? அப்புறம் என்ன இந்த மலர்களை தான் அதாவது வச்சிருப்பாங்க. நான் யாருக்குமே அதாவது கிடைக்காத மலரை நான் வச்சிருக்கிறேன். கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாம். எல்லாம் இங்க இருக்கிறாங்க, உள்ள போயிடலாம் வாங்க. ஆமா சரி, அதனால நான் நாளை காலையில குளத்தூர் போய் 4 பிடி மிளகா வாங்கி வந்து தலையில் போட்டு எரிச்சிடுறியா? சுத்தி போடுங்க. எல்லாம் 4 படி குளத்தூர்ல போய் வாங்கிட்டு வரலாமா? சரி, ஏய் பாமா வரதுக்குள்ள நான் போயிடலாம், உள்ள போயிடலாம். நீ பாடி சத்தியபாமா? ஆமா. அவளுக்கு தெரியாதா? தெரியாமல உனக்காக கொண்டு வந்தேன். எனக்கு மட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, 7-8 பேர்ல உனக்காக மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏய் இருந்தாலும் இந்த மலர் வைத்ததுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு முத்தம். அதுதான் வாங்க போலாம். கூந்தலிலே மலரானது சூடுவிட்டாய் என் தாத்தாவாகி மாயக்கண்ணன். இப்படியே போனால் கலகம் சூடு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயத்தை உடனடியாக என் பாட்டி ஆகிய யார் பெரிய பாட்டி சத்தியபாமா அங்க போய் இத சொல்லியே ஆகணும், இல்லையா தலையே வெடிச்சிடும். பாட்டி சமயோரையே நாகப்பட்டவர் தன்னுடைய பாட்டி ஆகிய சத்தியபாமாவை சென்று பார்க்க இப்பொழுது சத்தியபாமா சபை தர்பார். அவர் வந்தால் அவரால் மட்டக்கதை கிடைக்கலாம்.
ஈசனே கண்ணா நீ வருவாய் ஆகிட்டு வருது. அண்ணா 450 ரூபா வந்து உனக்கு ஒண்ணும் உதவலையா? இது ஒரு வேகாட்டுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அதானே 450 ரூபாண்ணா. சபைக்கு தாழ்மையான வணக்கம். நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்னும் குட்லானவட்டி ஆத்துபுதூர் காட்டு கொட்டாயை சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஐயாவாகப்பட்ட சின்னானவர்களும் பெருமாயி குடும்பத்தார் யார் யார் என்றால் கணேசன் அவர்களும் செல்லாய் அவர்களும் மகனாகப்பட்ட கருப்பணன் அவர்களும் மனைவியாகப்பட்ட சுகன்யா அவர்களும் இன்னும் பேத்தியாகப்பட்ட குணஸ்ரீ அவர்களும் கவி நிசா அவர்களும் இன்னும் பேரனாகப்பட்ட விஷ்ணு பிரியன் அவருக்காக வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினாலே யார் கடன் வைத்தாலும் மாறி கடன் வைக்க கூடாது. தெய்வத்திற்கு செய்தால் தேனாக பொழியுமாம். ஆமா உண்மை. ஆண்டவனுக்கு செய்தால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது. ஆமா என்ற பழமொழிக்கிறாங்க. இன்னும் ஊர் கவுண்டருடைய தலைமையினாலே எப்படி ஊர் கவுண்டர் தலைமையில ஊர் கவுண்டருடைய தலைமையினாலே ஊர் பொதுமக்கள் அனைவருடைய முன்னிலையில ஒரு கை தட்டினா ஓசை வராது. 10 கை தட்டினாதான் 10 பேர் சேர்ந்து கை தட்டினாதான் ஓசை வரும். அதே போல ஊர் பொதுமக்களுடைய முன்னிலையிலே இன்னும் வேண்டுதலை நாடகமாக நாடகத்தை அரங்கேற்றுமாறு செய்துள்ளார்கள். நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்கள் சமயவிடுத்து மாறிவுடைய கிருபையினாலே அவரவர் குடும்பத்திற்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அத்தனையுமே விலகி இன்பத்தோடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு பாராளு சொல்லுவாக நீருடி கால வாழ வேண்டும் என்று எங்களது இளமையோட பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி. இந்நாளம் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானது என்ன? பாமா ருக்மணி சண்டை சரி அல்லது நரகாசுரன் நரக தீபாவளி பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார் தெரியுமா? சொல்லு. சத்தியமாமா கண்டா
என்னுடைய பெயர்னு தெரியுமா? என்ன பேரு? என்னுடைய பெயரும் 10 அழகுகள் படைத்த சத்தியபாமா. சத்தியமா வாமா. எங்க வர்றது? சொன்னையே சத்தியமா வாமான். நீ அப்படி சொல், நான் அப்படி சொல்லியே. சத்தியபாமா. ஆஹா, சரி சரி சரி. ஆமா. உன் பேரு என்ன பேரு? செத்து போவோமா? எப்ப? அந்த அம்மா என்ன சொல்லுது, நீ என்ன சொல்லி கொடுக்குற? அம்மா தானே சொல்லுது. எல்லாரும் ஒரு நாளைக்கு சாவ போறவங்க தான். இந்த உலகத்துல யாருதான் உயிரோட இருக்க போறோம்? இல்ல, எருக்கு போறது. வரும்போது என்னதான் கொண்டு வந்தோம்? ஒண்ணு இல்ல. போகும்போது என்னதான் கொண்டு போக போறோம்? அண்ணா காவத்து கூட அத்துக்கிட்டு தான் விடுறாங்க. இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருந்துட்டு போகணும். ஆமா ஆமா, உண்மைதானே? உண்மை. கரெக்ட். என்ன கரெக்ட்? கரெக்ட் பாபா, நீ சொல்றது உண்மை. அப்பேற்பட்ட என்னுடைய பெயர் தான் சத்தியபாமா என்று சொல்வார்கள். என் விரல ஒடிச்சு விடாத. ஏன்? ஏற்கனவே வீக்கா இருக்குது. அப்படி இல்லனா, சத்தியபாமா நானாக இருந்தாலும் சரி, நான் எப்படி பிறந்தேன்? என்னுடைய பேர் என்ன? என்னுடைய அப்பா பேர் என்ன? என்னுடைய அம்மா பேர் என்ன? நான் எப்படி பிறந்தேன்? போச்சுடா குஞ்சா, போச்சுடா குஞ்சா. என்னன்னாச்சு? கை மட்டும் போச்சா, வேற ஏதாவது கோழி குஞ்சு காணாம போயிடுச்சா? அண்ணா என்னாச்சு? ரெண்டே 2 முட்டை கொஞ்சோடு தொத்திட்டு இருந்தது. அதையும் எதுக்கு இல்லாம பண்ணிட்டான். என்ன போய் பண்றது? அம்மா நீ கொஞ்சம் தூரம் பண்ணி பேச. எங்க நிக்கிறது? அங்க நின்று பேசுகிறவா? என்னை பெற்றெடுத்த என்னுடைய தந்தை யாரோ? கை கால ஆட்டம் பேசு. கை கால் ஆட்டல. என்னை பெற்றெடுத்த என்னுடைய தந்தை யாரோ சத்ராஜித் என்று சொல்வார்கள். சத்ராஜித். சத்ராஜித். ஆமா. அப்பா பேரா? ஆமா. சரி. தாயாரோ விசாலா தேவி என்று சொல்வார்கள். விசாலா தேவி. ஆமா. சரி. சத்ராஜித்துக்கும் விசாலா தேவிக்கும் அள்ளி செல்லமாக ஒரே ஒரு அழகு படைத்த இந்த சத்தியபாமா நான் பிறந்தேன். அடியே கண்டார ஒளியா? என்ன சொன்ன? கண்டார ஒளி. அடியே கண்டார ஓடுது. ஆச்சரியம், வக்கால ஓடுது அப்படிங்கிறமில்ல. அதான் உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். அப்படி நான் ஒரே ஒரு மகளாக வாழைக்கு ஒரு குலை போல தரித்திர பிடித்தவனுக்கு தனப்பதையில் கிடைத்தது போல சேற்றிலே மறந்த செந்தாமரை போல அழகிய ஒரு பெண் குழந்தையாக நான் பிறந்து எனக்கும் ஆய் போச்சு. உனக்கு ஆய் போச்சு, எங்களுக்கெல்லாம் தேனு போச்சியா? என்ன தேனு போச்சு? போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஆய் போச்சுதாமா. அது இல்லடி, எங்களுக்கெல்லாம் தேன் உழுவுற மாதிரி எனக்கு பண்ணி வச்சாங்க. அப்படியா? எத்தனை கிலோ? என்னது பண்ணி வச்சாங்க? ஐயோ, திருமணம் பண்ணி வச்சாங்கடி. கண்ணால் ஆயிடுச்சு. அப்படியா? அதென்ன திருமணம் பண்ணினா? திருமணம் பண்ணியா? ஐயோ, திருமணம் செய்து வைத்தார்கள். கல்யாணம். அட, கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. பாத்தியில தொங்குது. ஆமா, பாத்தியா? ஆமா, தொங்குது. என்னுடைய மன்னவர் கட்டின தாலி மாறு மட்டும் தொங்குது. என்னுடைய புண்ணியர் கட்டின தாலி புடுக்கு மட்டும் தொங்குது. தாலி தான் தெரியுது கண்ணுக்கு. மன்னவர் கட்டின தாடி மாறு மட்டும் தொங்குதா, புண்ணியர் தாடி புல்லூர் தொங்குதா? வரும்போது வெறுங்க வீசிட்டா வந்தீங்க பொம்பளைங்கெல்லாம். ஏன் செருப்பு விளக்கமாரில எதுவும் கொண்டு வர மாட்டீங்க வரும்போது? அதெல்லாம் எதுக்கு? மேல இருந்து கீழே வரைக்கும் புட்டி 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 எல்லாத்தையும் கூட்டி நீ கூட்டி விடுறியா? எதுக்கு கூட்டி விடுற? மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே எதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா கூட்டி விடுறாரு. என்னையா? என்னடி என்னுடைய புண்ணியர் கட்டின தாலி புகழுடன் தொங்குதுன்னு சொன்னேன். அப்படியா? சரி சரி சரி. அப்ப புருஷன் கட்டினதா? என்னுடைய கணவர் கட்டின தாலி. ஆமா, பெருசு பாத்தியா? ஆமா ஆமா. எங்க போட்டு அமுச்சிட்டு இருக்க நீ? என்னுடைய கணவர் யார் தெரியுமா? யாருமா? நல்ல முடிந்தாரி
தாலி மாலையிட்டு தாலி கட்டினது மன்னவர் யாரு? உன் புருஷன் யாரு?